ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடச்சது. ஸோ கிடச்ச அந்த 22,120க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகி, ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவாக 22,280 வரைக்குமே போச்சு. நம்ம 300 டார்கெட் சொல்லியிருந்தோம். பட் 280 வரைக்கும் போயிருந்தது. ஸோ நாளைக்குமே ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் போத் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் 2 பக்கமே நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 22,300 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,523 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ எப்படி சொல்கிறது, 21,800 வந்து நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்பலாமா இல்லை ஏமாத்திருமா அப்படின்னு தெரியல. பட் வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ட் வந்து 22,300 தான். அதுதான் குரூஷியலாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 22,500 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் லெவலாக 22,120 ஆக்ட் ஆகும். இது நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ நிஃப்டி ஓரளவுக்கு ரெக்கவரி ஆயிருந்தாலும் பேங்க் நிஃப்டி ரெக்கவரி ஆகலை. ஸோ 47,635 சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ 48,000 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தேன், பட் போகல. ஸோ எனக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவில் போச்சு அப்படின்னா 48,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் கீழே இறங்குது அப்படின்னா 47,635 கீப் ஆன் சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகும். ஐடி வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டோஜி தான். ஸோ இன்னும் அந்த பேட்டர்னுக்குள்ளேயே தான் இருக்குது. எந்த பக்கமும் பிரேக் அவுட் எடுக்கலை. ஸோ பார்க்கலாம் ஃப்ளாகாக எதுவும் பிரேக் அவுட் எடுக்குதா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு அந்த 33,371ங்கிறதே ஒரு ரெசிஸ்டன்ட் தான். ஸோ அதையுமே அதால் பிரேக் பண்ண முடியல. ஸோ இப்போது இந்த பேட்டர்ன் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வேறு வருது. ஸோ அதனால் அதையும் பிரேக் பண்ண முடியாமல் தான் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃப்ளாட் தான். இன்கேஸ் கீழே உடச்சிச்சு அப்படின்னா நல்ல செல்லிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடியில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி, ஆனால் அந்த 1460 அந்த லெவலை பிரேக் பண்ணலங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் அந்த 1465 கிட்ட தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த 1465 பிரேக் பண்ணால் அப்பர் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் பண்ணாத பட்சத்தில் திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல ரெக்கவரி ஆகிருக்கு. ரிலையன்ஸ் அந்த 2,786 அப்படிங்கிறது சப்போர்ட் ஹிட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுலேருந்து ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரெசிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2,882 ஆக்ட் ஆகும். இப்போ 840 இருக்குன்னு ஒரு 42 பாயிண்டில் வந்து ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவல் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். மொமெண்டம் வந்து பாசிட்டிவில் கிடச்சிச்சு அப்படின்னா 2,882 வரைக்குமே ரிலையன்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் நான் போக ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.